வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். விழாவினை முன்னிட்டு சத்து உணவு போட்டி, மாறுவேட போட்டி உட்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் திரு ஜான்குமார் அவர்கள் சத்துணவு வகைகளை சுவைத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துறை இயக்குனர் முத்துமீனா, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவன்கரை வீதியில் தற்காலிகமாக செயல்படும் மீன் மார்க்கெட் அருகில் கட்டப்பட்டுள்ள புதிய கழிப்பிடத்தை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பிரபலமான மீன் மார்க்கெட் என்றால் அது நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் என்று புதுவை மக்களால் அழைக்கப்படும் ஒன்று. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவன்கரை வீதியில் தற்போது தற்காலிக மீன் மார்க்கெட் இயங்கி வருகிறது. மீன் விற்பவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு நகராட்சி மூலம் புதிய கழிப்பிடம் புவன்கரை வீதியில் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொது கழிப்பிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியின் போது திரளான மீன் அங்காடி நிர்வாகிகள், பகுதி பொதுமக்கள், பாஜக தொண்டர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி பொலிவுறு நகரம் மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை சுமார் ரூபாய் 12.5 கோடி மதிப்பில் மறு கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிவடையும் தருவாயில் உள்ளது. இதன் முதற்கட்டமாக லப்போத் வீதியில் உள்ள 20 கடைகளும், சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள 79 கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம், நேரு எம்எல்ஏ, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் ரூபாய் 60 கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலகுளத்தை சேர்ந்தவர் அசோகன், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவர் உட்பட புதுச்சேரியை சேர்ந்த 10 பேரிடம் ரூபாய் 3 கோடி வரை மர்ம கும்பல் இணைய வழியில் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் கோவையை மையமாக கொண்டு ஒரு கும்பல் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி புதுடெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் என பல மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரிடம் ரூபாய் 50 கோடி வரை மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விழுப்புரம், திருப்பூர் போன்ற நகரங்களிலும் அந்த கும்பல் மீது புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. 2024ஆம் ஆண்டு மட்டும் இந்த கும்பல் ரூபாய் 30 கோடி மோசடி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர் விரைந்து சென்று நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் குமார் என்ற 2 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் டெல்லி, ஒரிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஆந்திரா, கேரளா, விழுப்புரம், திருப்பூர், புதுச்சேரியிலும் 60 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புள்ளவர்களை மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள்.
புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் வந்த 15 போலீசாருக்கு தலா ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என அறிவித்து பின்பற்றப்படுகிறது. ஹெல்மெட் அணியாமல் சென்றால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என கூறி அனைத்து போலீசார் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என காவல்துறையும் அறிவுறுத்தியது. இந்நிலையில் நேற்று காலை டிஐஜி சதீஷ் சுந்தரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றபோது காவல்துறை தலைமையகம் எதிரில் பைக்கில் வந்த பல காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் பணிக்கு வந்தனர். இதனை பார்த்த அவர் போக்குவரத்து போலீசாரை அழைத்து ஹெல்மெட் அணியாமல் தலைமையகம் வரும் போலீசாருக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார். அதன்படி நேற்று மட்டும் ஹெல்மெட் அணியாமல் போலீஸ் தலைமையகத்திற்கு வந்த 15 போலீசாருக்கு போக்குவரத்து போலீசார் தலா ரூபாய் 1000 அபராதமாக ஸ்பாட் ஃபைன் விதித்தனர். அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இரவு 9 மணியளவில் முதல் கால சிவ பூஜையும், இரவு 11 மணியளவில் 2ஆம் கால சிவ பூஜையும், இரவு 1 மணியளவில் 3ஆம் கால சிவ பூஜையும், அதிகாலை 4 மணியளவில் 4ஆம் கால சிவ பூஜையும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிவநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம ரக்ஷின சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்கரணியில் 5008 சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் ஆண்களும் என 2000க்கும் மேற்பட்டோர் சிவநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவ தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி என்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்ம ரக்ஷின சமிதி இந்த சிவநாம அர்ச்சனை ஏற்பாடு செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகாயாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கெங்கையம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சால்ஜி சரவணன்குமார் திறந்து வைத்தார். ஊசூடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் ரூபாய் 11 லட்சத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா
ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதினால் உசூடு தொகுதிக்குட்பட்ட அயங்குட்டிப்பாளையம், தர்மாபுரி, கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ரூபாய் 7% பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அமைச்சர் சரவணன்குமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய சொத்துக்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலைத்துறையை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை 6 வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்து அறநிலைத்துறை ஆணையரை கண்டித்தும் காலாவதியான அறங்காவலர் குழு நிர்வாகிகளால் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்து அறநிலைத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோவில் விஷயங்களை தன்னிச்சையாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ர வன்னியர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அறங்காவலர்கள் நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என, திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவில்களில் விடிய விடிய நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காருவடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடந்தது. மூலவருக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்றன. விடிய விடிய சிவபூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் உட்பட புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அனைத்து பெரும்பாலான ஆலயங்களில் இசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் நடைபெற்றது. சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து கோயில்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் பக்தர்களை நெறிமுறைப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வக்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட எஸ்டிபிஐ சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டுக்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக், அரசு வக்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும், எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட திருத்தத்தின் தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இதுபோன்ற பொது கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது எனவும், ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் இறங்கி போராட தயாராக வேண்டும் என்றார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம், களித்தீர்த்தல் குப்பம் ஆகிய பகுதிகளில் பாலம் கட்டுமான பணி, நடைபாதை கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை கிராமம், திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,03,500 ரூபாய் மதிப்பீட்டிலும், திருபுவனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில்
பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,46,600 ரூபாய் மதிப்பீட்டிலும் களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் PS பாளையம் உபரிநீர் வாய்க்காலில் அய்யனார் கோவில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவைக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியை பெறுவதற்கேற்ப திட்டங்களை தயாரித்து வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு வைத்திலிங்கம் MP அறிவுறுத்தினார். புதுவையில் உள்ளாட்சி, மின்துறை, பொலிவுறு நகர் திட்ட செயலாக்க முகமை, ஊரக வளர்ச்சி முகமை, நில அளவைத்துறை, மீனவர் நலம், நகரமைப்பு குழுமம் ஆகிய 7 அரசு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் நடந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, செல்வ கணபதி MP மற்றும் MLAக்கள் வைத்தியநாதன், நேரு, சம்பத், AKD ஆறுமுகம், மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வைத்திலிங்கம் MP கடந்த காலங்களில் மத்திய அரசு புதுவைக்கு துறை ரீதியாக நிதி அளித்தது. தற்போது திட்ட அறிக்கை அனுப்பினால்தான் நிதி வழங்கப்படுகிறது. திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் முழுமையான அறிக்கையை தயாரித்து அளிக்க வேண்டும். அதன்படி ரூபாய் 20,000 கோடிக்கு திட்டம் தயாரித்து அனுப்பினால் மத்திய அரசு ரூபாய் 4,000 கோடி நிதி அளிக்கும். பொலிவுறு நகர திட்ட பணிகளை அடையாளப்படுத்துவதில் ஏற்பட்ட கால தாமதமானது திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த இயலாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்றார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோதண்டபாணி, வயது 70. அந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். மகன்கள் தனித்தனி வசித்து வருகின்றனர். இவரது மனைவி சரசு, வயதான இருவரும் வீட்டின் வாசலில் கடையும் நடத்தி வருகின்றனர். நேற்று கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகிய இருவரும் வீட்டின் வெளியே உள்ள கடையின் அருகே உறங்கிக் கொண்டிருந்தனர். இன்று காலை வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தது. வீட்டின் அருகில் சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த ரூபாய் 1.5 லட்சம் ரொக்க பணம், 10 சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது. அதிர்ச்சி அடைந்த கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகியோர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுக்கவே சம்பவ இடத்திற்கு வில்லியனூர் போலீசாரும் வந்தனர். அங்கு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கோதண்டபாணி கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பரத கான சபா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் உடனுரை ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஆலயத்திற்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து புதுச்சேரி பரத கான சபா நாட்டியாஞ்சலி சார்பில் 9ஆம் ஆண்டிற்கான நாட்டியாஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பரத கான சபாவின் தலைவர் சுந்தர வடிவேல் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி அபிஹரம் கிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பரத கான சபா நாட்டியாஞ்சலி சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியை மேடையில் சிறப்பாக அரங்கேற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுவுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.